கடகராசி என்பர்களே, தாய் மாறி இருந்து தன்னுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரே ராசி கடகராசி தாங்க. அம்மா இல்லைன்னா எதுவுமே ஏங்காது. ஏன்னா குடும்பத்து மேல தாய் அன்பை காட்டக்கூடிய ஒரே ராசி கடகராசி. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசினா கடகராசி தான். அதான் தாய் பாசம் கடகராசி என்பது கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் எந்த விஷயத்திலும் சரி, ஒரு அன்பை காட்டுனா ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய குணம் கடகராசி என்பது கண்டிப்பா இருக்கும். ஒரு தன்னம்பிக்கையோட ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரன். எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள் கடகராசி அன்பர்கள். அதனாலதான் இந்த பாட்டே சொன்னேன், அம்மானா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லைன்னு. அப்ப அம்மா மாதிரி இருந்து குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க. அதான் இதோடைய அர்த்தமே. கடகராசியுடைய குணம் அப்படிப்பட்ட குணம் இருக்கும். நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருவாங்க வாழ்க்கையில. எல்லா விஷயத்திலும் சரி, ஒரு அனுசரிச்சு என்னடா லைஃப் அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தையும் பார்த்தவங்க யாருன்னா கடகராசிக்காரர் தான். 2024 வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய ராசிக்காக 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் அஷ்டம சனி. அப்ப இந்த சனியினுடைய தாக்கம் இருந்தாலுமே ஒரு பலவீனம், காலு சம்பந்தமா, ஒரு வயிறு சம்பந்தமா, நீர் சம்பந்தமா, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பலவீனத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருச்சு. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 அப்படிங்கிறத விட 2025 அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு இன்பம்னு ஒண்ணு வந்து சகல விதமான செல்வங்களையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த 2025 தான். 2025 இந்த ராஜ கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகமா இருக்கட்டும், ஒரு வருடமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ராகு கேது குரு பகவான் சனி பகவான் எந்த நிலையில இருக்காருங்கிறத வச்சுதான் ஒரு ஜாதகமே விதி அமையும். எல்லாமே பாருங்க. இனிமே உங்களுக்கு நான் சொல்லல, மார்ச் மாசம் உங்களுக்கு தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நிறைய பேர் கிடைக்க போதுங்க. வீட்டுல சுபகாரியம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இதான் என்னுடைய முதல் பலனை. என்ன சொல்லணும், வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. அடுத்து நிறைய பேருக்கு வேலையில உத்தியோகத்துல ப்ரொமோஷன் நடக்க போகுது. ஏன், குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். சூப்பரா கொடுக்குறாரு பாருங்க பார்வை. பொதுவா குரு உங்களுக்கு 12ஆம் இடத்தை போயிட்டா நிறைய செலவு கொடுப்பாரு நினைச்சோட பாக்காதீங்க. உங்க ராசியில உச்சம் அவர் கெட்டது பண்ண மாட்டார். குரு பகவான் நல்லா பாத்துக்குங்க. இந்த வருஷம் 2025 கடகராசிக்கு கெட்ட விஷயத்த பண்ணாத ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு 6ஆம் வீட்டதிபதி, 9ஆம் வீட்டதிபதி, 6ஆம் வீட்டதிபதி 12ஆம் இடத்துல மறைவது மிகப்பெரிய ராஜயோகம். அதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடம் திருவாதிரை எல்லாம் போவார். அப்ப இங்க நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. இப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் பண்ணா கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. வேலை உத்தியோகத்துல வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், நிறைய பேர் கடகராசியை பொறுத்தவரை நல்ல டைம், சூப்பரான ஒரு யோகம் வருது. பாத்துக்கங்க. நல்ல ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா நீங்க இப்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவன்னா பாருங்க, படிப்பு கல்வி நான் எந்த ஒரு தடை நான் சொல்ல மாட்டேன். 9ஆம் இடத்துல சனி இருந்து அவருடைய பார்வை 2ஆம் இடத்துல, அவருடைய பார்வை 3ஆம் இடத்தை பதிக்கிறதுனால 7ஆம் பார்வையா 3ஆம் பாடத்தை பாக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப நிறைய 3ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையுமே கிடையாது. குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பாரு ஒரு ராசியில. அவர் இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய பார்வையினால அவருக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் சனி பகவான் இருக்கிற இடமா இருக்கட்டும், இருக்கிறதுக்கு அவங்களுடைய ராசிக்காக முன்னாடி இருக்கட்டும் பின்னாடி இருக்கட்டும், அவர் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்காக 8ஆம் இடத்துல இருக்கட்டும், உங்களுடைய ராசிக்காக 4ஆம் இடத்துல இருக்கட்டும், உங்களுடைய ராசிக்காக 7ஆம் இடத்துல இருக்கட்டும், சனி பகவான் எல்லா வகையிலையும் பிரச்சனைகள் உண்டு. அதையும் தாண்டி அவருடைய பார்வை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3, 7, 10 இந்த பார்வைக்கும் அவருக்கு பலன் உண்டு. அப்ப சனி பகவான் எந்தெந்த வகையில ஒரு ஜாதகருக்கு நன்மை செய்வார் தீமை செய்வாங்கிறது 100க்கு 80% உங்களுடைய கர்ம வினையை தொட்டுத்தான் அது நல்லதா கெட்டதா அமையும். 20% நீங்க என்ன பாவ புண்ணியம் செய்றீங்கிறத வச்சுத்தான் அது அமையும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில சகல விதமான செல்வங்களும் பெற்று செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கையெல்லாம் வாழ்றீங்க அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்துல நல்ல அமைப்பு இருக்குன்னு தான் அர்த்தம்.
சுப செலவு நீ பண்ணு. அவருடைய வேலை என்ன தெரியுமா? குரு பகவானுடைய வேலை சுப செலவை பண்ணு. அப்ப வீடை கட்டு, இடத்த வாங்கு, பூமியை வாங்கு, வண்டியை வாங்கு, வாகனத்தை வாங்கு, ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணு அப்படிங்கிற மைண்ட் தாட்டை உங்களுக்கு உண்டு பண்ணிடுவாரு. இப்ப உங்க சிந்தனை என்ன தோணுமா? 2025 பிறந்தப்ப ஏதாச்சும் நம்ம வீடு வாங்குவோமா, இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா அப்படிங்கிற மைண்டு சிந்தனைக்குள்ள வந்துருவீங்க இந்த 2025. அப்ப இந்த புத்தாண்டு சூப்பரா இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். தொழில சாதிக்கக்கூடிய நேரம் வருது. தொழில பயங்கரமாக ஒரு சிந்தனை கண்டிப்பா நல்லா இருக்கும். தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் பாருங்க. ஏன்னா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் வருது. ஏன்னா சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்ததுனால சொல்றேன். இங்க தொழில சூப்பரா பண்ண வச்சுடுவாரு, பாத்துக்குங்க. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும், பாத்துக்குங்க. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கும், தொழில் சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல பார்க்கலாம், ப்ரமோஷன் உண்டு. திருமண பிரச்சனை இல்லைங்க. நிறைய பேர் கோர்ட்டு கேஸப்பா அலைஞ்சிட்டாங்க தெரியுங்களா? கடகராசிக்காரங்க நிறைய வழக்கு பிரச்சனை பார்த்துட்டாங்க கடகராசிக்காரங்க. ஏன்னா இந்த அஷ்டம சனி அப்படி போட்டு ஆட்டுச்சு கடகராசியை பொறுத்தவரை. கிடைக்கிறது, குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது, காதல் திருமணங்கள் நிறைவேறது, இது எல்லாமே கண்டிப்பாக கைகூடும். அப்ப 2024 அனுபவிச்ச உங்கள் விஷயங்களை விட 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதை செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையுது. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். புனர்பூசம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்காக 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு 2025. ஆனா 2025லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அவர் வந்துட்டு பின்னோக்கி நகர்வார். அதிசாரமா வந்துட்டு அப்படி போறாரு. அவரு இந்த 2025 வக்ரகதியாகவும் ஆவார். இதுல பொறுத்தளவுக்கு இந்த குருவினுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமை. அப்படி இல்லாட்டி இந்த ராகு கேது இருக்குல்ல, இது ஒரு பெரிய விஷயம். என்னை பொறுத்தவரை கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்குங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்குங்க, ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்குங்க, பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்குங்க, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்குங்க. மற்றபடி எல்லாமே நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் பிசினஸா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க தொடர்பு கண்டிப்பா உண்டு. அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கு. ஆனா சுப செலவை பண்ண பாருங்க. என்னை பொறுத்தவரை இந்த வருஷத்துல வீடு, இடம், பூமி இது மாதிரிதான் இந்த வருஷத்துல பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா கிரகமும் பாருங்க, 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு, 12ஆம் பாவத்துல இருக்கு ஒரு கிரகம் இருக்கு. அப்ப எல்லாமே செலவு பண்ணதான் நம்ம பார்க்கணும். இந்த காலகட்டத்துல இந்த வருஷத்துல நம்ம சுப செலவா பண்ணிட்டோம்னா எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. இல்லைன்னா ஒரு அலைச்சலை கொடுத்தோம். நிறைய வெளிநாடு போனா வெளிநாடு போயிடுவாங்க. ஆனா வெளிநாட்டுல போயிட்டா நல்ல வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை உத்தியத்துல. அதையும் பாத்துக்கோங்க. உடம்பு சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் மருத்துவ செலவு குறையுங்க. என்னை பொறுத்தவரை குறைஞ்சு நல்ல அனுகூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லாமே இந்த வருஷத்துல பாருங்க, இந்த ராகு கேது பாருங்க 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல ராகு இருந்து 2ஆம் இடத்துல கேது இருந்து சனி பகவான் 9ஆம் இடத்துல போனது உங்களுக்கு நல்லது. முதல் எதிரியே சனி பகவான் தான். அவர் 9ஆம் இடத்துல போனது உங்களுக்கு நல்லது. குரு எக்காரத்தை கூட உங்களுக்கு எடுக்க மாட்டார். ஏன்னா அவர் உச்சமாகிறது உங்க ராசியில தான். அதனால நீங்க பெருசா பயப்பட வேணாம். ஆனா வீடு, இட, பூமியாக பொருளாதார அம்சமாக வாங்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய வருது. இது பிரம்மாண்டமான ஒரு செயல். கேது அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சுருக்கக்கூடிய ஒரு செயல். அப்ப ரெண்டுமே வந்து கலப்பு விதமா கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது சுபஸ்தானத்திலேயோ அசுபஸ்தானத்திலேயோ எப்படி இருக்கு, நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமாங்கிறது விதி ஜாதகம். உங்களுடைய ஜாதகத்தை மூணுமே, அதாவது தசாபத்தியா இருக்கட்டும், கோச்சாரமா இருக்கட்டும், விதி ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நடப்புக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் முழுமையான பூரண ஜாதகம் இல்லையா? அப்ப இந்த ஜாதக அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூச நட்சத்திரம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். இன்னைக்கு 5 வருஷ காலமா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் கண்ட சனி நடந்துச்சு உங்களுக்கு. இன்னைக்கு அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. 2.5 வருஷம் முடியக்கூடிய இந்த காலகட்டம், அஷ்டம சனி முடியுது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பிடிச்ச புனி விலகுதுன்னு அர்த்தம். சனி பகவான் உங்களுக்கு இந்த 40% பேர் சொன்னோம்ல, இந்த 40% பேருக்கு ஒரு நல்லது கிடைக்கணும் அப்படின்னா 100க்கு எல்லாரும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. இனிமே எதுலையுமே தைரியமா பயணிங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும். நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இனிமே பாருங்க, உங்களுக்கு
அதாவது ஆயுதத்தில் பிறந்தவங்களுக்கு ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும், இல்ல ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபரா இருக்கட்டும், இல்ல எழுத்து சம்பந்தமா பயணிக்கூடிய நபரா இருக்கட்டும், இல்ல பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபரா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், நண்பர்களாகட்டும், பழக்க வழக்கம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. உடல் உபாதை பெருசா செலவுகள் எதுவுமே இருக்காது. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை எல்லாமே பேஸ் பண்ணுவீங்க. வீட்டுல சுபகாரியம், சுப செலவு கண்டிப்பா வர்றதுக்கு ஆன ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் 2025 கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.